தோணுச்சு நான் சொன்னேன், எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன்டா அப்படின்னு சொல்லி அடிக்கடி கொண்டு வராத. உங்களுக்கு புரியுதா? புரியுதா? இந்த தேவையே இல்லாத ஆணியை புடுங்குற வேலை எதுக்கு அரோராவுக்குன்னே தெரியல. அது பொது சபைக்கு எடுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லு அப்படிங்கும்போது நீ பாவம் பாக்குற ஆள்லாம் நான் கிடையாது. அமிர்தனை வச்சு செய்ன்னு செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 85ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிக் பாஸில் முந்தின நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, முந்தின நாள் நைட் வந்து கம்ருதீன் வந்து அக்கா நான் வந்து அவளை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க வீட்லேயே வந்து பொண்ணு கேட்குறேன்னு நினைக்கிறேன், என்ன பேட் டச் பண்ணுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாளே. சொன்னாங்க என்னக்கா அர்த்தம்? அது முடிஞ்சு மறுபடியும் முதல்ல நியாயமாப்பில் கம்ருதீன் இது எத்தனை முறை கம்ருதீன் எடுத்து பேசுவ, இதெல்லாம் பேசியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு, அவள் உன்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டா, திரும்ப அகெயின் நீ அதை பேசுறதுக்கான காரணம் என்ன? ஓகே உனக்கு வந்து அது பேட் டச்சுன்னு ஃபீல் ஆகுது, அவன் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை அப்படின்னா கோர்ட்டில் ஏன் நீ கேஸ் போட்டு அதுக்கான க்ளோஸர் நீ ஏன் வாங்கலை? கோர்ட்டில் கேஸ் போட டைம் வந்ததுல்ல, ஏன் பண்ணலை? உனக்கு என்ன பிரச்சனை, திரும்பவும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒரு ஆக்டிங்கை போடுறாரு. ஸோ கனி போனது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடு. ப்ளஸ் இவர் ஓவராக டிப்ரெஷன் மோடுக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராக கத்துறது, தேவையில்லாமல் ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அடுத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி வேற ஒரு மோடுக்கு தான் போயிட்டாரு. இவ்வளோ வாரம் பொத்தி வச்சுருந்த மேகலை வெக்கம் விட்டு போகலன்ற மாதிரி இவ்வளோ நாளாக பொத்தி இந்த பிக் பாஸ் டீமும் விஜய் சேதுபதி சாரும் அடக்கி வச்சுருந்தது எல்லாம் இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் ரியலான விக்ரம். இவ்வளோ நாளாக இப்போ இவர் இருந்தார் பார்த்தீங்களா, எல்லாமே ஒரு ஆக்டிங்கு. இதுதான் ரியலான விக்ரம். இப்படி தான் இவர் ரியாக்ட் பண்ணுவார், இப்படி தான் இவர் நடந்துக்குவார். ஒரு விஷயத்த, ஒரு ப்ரெஷரை இவரால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது, ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்க முடியாது, தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தணும். இவர் ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணார்னா அவங்களை க்ளோஸ் பண்ணிட்டு தான் உட்காருவார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஸோ அமித் கனி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி மக்கள் பக்கம் எல்லாத்தையும் திருப்பி விட்ட மாதிரி தான் இவரோட வார்த்தைகள் எல்லாமே இருந்துச்சு. மனசு புண்பற்றக்கூடாதுன்னு சாஃப்டாக பேசுறது ஸ்ட்ரென்த். ஸோ நெக்ஸ்ட் வந்து திவ்யா வந்து கிச்சன் ஏரியாவில் இருக்கும்போது விக்கல்ஸ் விக்ரம் வந்து திவ்யா தலை டாஸ்க் முடிஞ்சோடனே நான் உங்கள்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து உங்கள் கூட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இது எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் இல்லை வீக்கெண்டு ப்ராப்ளமே ஆனாலும் கூட உங்கள் கூட எனக்கு இதை பற்றின டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னா அதெல்லாம் முடியாது, நான் உங்கள் கூட பேச தான் செய்வேன் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்டன் ஏரியாவில் வந்து சாண்ட்ராவும் பார்வதியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவன் ஏன் இப்படி இருக்கிறான், அவள் தான் வந்து பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது இவன் விட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லும்போது இல்லை கனி போயிட்டால, அதனால டோட்டலாக இவன் வந்து ரொம்ப டிப்ரெஷன் மோடுக்கு போயிட்டா அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா சொல்கிறாங்க இல்லை இவனுக்கு என்னென்னா ஒரு விஷயத்தை உட்காந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து முடிக்கணும்னு இவன் நினைக்கிறான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை ஏன் லிவிங் ஏரியாவில் கொண்டு வந்து இவங்க எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எதுக்கு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை போடணும், இப்படி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணணும்னு இவன் எதுக்கு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்வதி ரிப்ளை பண்ண சாண்ட்ரா சொல்கிறாங்க இப்படி தானே என்னோட ஹஸ்பண்ட் போகும்போது எனக்கும் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், அப்போ அது வந்து பொய்யான ஃபீலிங்ஸ், இது வந்து உண்மையானது. புருஷன் போயிட்டு நான் அழும்போது அது ட்ராமா, இதெல்லாம் மேக்ஸை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பிஆர் ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா பிஆர் ஆக்டிவிட்டி மூலமாக சர்வே பண்ணுறவங்க யார் உள்ள இவ்வளோ டேஸ் அப்படின்றது தான் கொஷின். ஸோ அதுக்கு வந்து கம்ருதீன் சொல்கிறாரு விக்கல்ஸ் விக்ரம் தான் நான் நினைக்கிறேன், அவருக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கட்டிங் ஒட்டிங் எல்லாம் போட்டு இவருக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. விஜே பாருவும் நினைக்கிறேன். ஸோ அவங்களும் ஒரு ஃபேமஸான பர்சன் தான், அவங்களுக்கும் இந்த மாதிரி பிஆர் டீம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரோராவுக்கும் பிஆர் டீம் இருக்குது, இல்லைனா இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணாமல் எப்படி இவங்க வர முடியும், எதுவுமே பண்ணல, மேபி வந்து உங்கள் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் சொல்கிறாரு. விக்கல்ஸ் விக்ரம் வந்து அரோராவுக்கு ஆல்ரெடி நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் ஸோ அவங்க வந்ததுக்கு காரணம் பிஆராக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது. விக்கல்ஸ் விக்ரம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா திவ்யா வந்து ஒரு விஷயத்தை டேரெக்டாக பேச மாட்டா, சுற்றி விட்டுட்டு போயிருக்காங்க. பட் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்களை எடுத்து கட்டிங் ஒட்டிங் எல்லாம் பண்ணி இவங்க வந்து சர்வே பண்ணுறதுக்கு பிஆர் டீம் ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். விட்டுனே இருக்காங்க, இதை யாராச்சும் கட் பண்ணி போட்டாதான் அதோட லாஜிக்கே யாருக்காச்சும் புரியுது. சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்ருதீன் சபரி இந்த 2 பேரோட டீம் வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணாங்க ப்ரமோ வந்ததுக்கப்புறம்
இந்த மாதிரி நாங்கள் வந்து 2 பேருக்கும் நாங்கள் தான் பிஆர் டீமாக இருக்கோம், நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பட்ஜெட் ரொம்ப அதிகமாக போச்சு. ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இவ்வளோக்கும் வந்து திரும்ப அவங்களுக்கு ஏன் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால அதில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டோம். வந்தப்போ எங்களை அப்ரோச் பண்ணது வந்து கமருதீனோட டீமும் சபரியோட டீம். அப்படிங்கும்போது உடனே கமருதீன் அது எப்படி அவங்க சும்மா கூட உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கலாம்ல, நாங்கள் தான் வந்து சொன்னோன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு. இல்லை அது எனக்கு தெரியாது, பட் உங்களோட நேம் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சபரி சொன்னார், இல்லை அது மேபி வந்து வேணும்னே உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கூட எங்களோட பேரை யூஸ் இருந்திருக்கலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து ஆக்செப்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாரு என்ன சொன்னாங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரமோட ஒரு சில விஷயங்களை எடுத்து எனக்கும் அவருக்கும் நடந்த ஒரு சில ப்ராப்ளம் எடுத்து என்னை வந்து டம்மி பண்ணி அவரை வந்து ஹைலைட் பண்ணி அவங்களோட டீம் வந்து வெளில வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையான விஷயம்தான். விக்கல்ஸ் விக்ரமுக்கு அவரோட டீம் இல்லைன்னா இவ்வளோ நாள் அவர் சர்வே பண்ணி வரதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மி தான். பார்வை டவுனாக காட்டி விக்ரம் அங்கே இப்போ ஓட்டிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பார்ப்போம் இனி இந்த விஜய் டிவி அவரை எந்த லெவலுக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்கன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கமருதீன் பார்த்திங்கன்னா ஒரு லவ்வபுள் சைடு மட்டும்தான் காட்டுறாரு. ஸோ அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அப்படின்ற மாதிரி கொண்டு வராரு. பட் அவருக்கும் வெளில ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால அவருக்கு பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வினோத்துக்கு பிஆர் டீம் வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாரு வந்து பிஆர் டீம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு பாருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் பிஆர் டீம் இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுக்குன்ற மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. கிளிப்பிங்ஸ் போட்டு அவங்கள இங்கே 12 வாரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. வினோத் வந்து சொன்னார், பிஆர் டீம்னா எனக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு வீட்டு வாடகை கட்டுறதுக்கே காசு இல்லை, எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்த ஃபர்னிச்சர்ஸுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு இருக்காடி பாக்கியா அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன். அந்தளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லை. இன்னொன்று இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நான் எதை நம்பி உங்கள் பிஆர்னு சொல்லிட்டு ஒன்று நான் அப்ரூவல் பண்ண முடியும், அதனால் அந்த மாதிரி இல்லவே இல்லைன்னு சொல்லி உலகமாக நடிப்பை ஒன்று போட்டாரு பாருங்க வினோத்து. வாடகைக்கே காசு இல்லாத நான் இப்போ உள்ளே வந்துக்கிறேன். பயங்கரமான நடிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்னோட கானா அப்படின்ற ஒரு சாங் தான். ஸோ காஷ்மீரில் இருந்த ஒரு குழந்தைக்காக நான் போட்டு இங்கே 10 மில்லியன் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபாலோவர்ஸு ப்ளஸ் என்னை லைக் பண்ணுறவங்க, படத்தில் ஒரு 5 மூவிக்கு மேலே நான் வந்து பாட்டு வந்து பாடியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ்லாம் சேர்ந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து திவ்யாவுக்கு வந்து பிஆர் டீம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. கமருதீன் வந்து சாண்ட்ராவுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அகெயின் சொன்னாங்க திவ்யா. அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா சொல்கிறேன். பாரு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம பிக் பாஸ்க்கு வரோம் அப்படின்னா கோவிலை சுற்றி இருக்க பூக்கடை மாதிரி எல்லாம் மாதிரி மேய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் அப்ரோச் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயந்தான். பட் எனக்கு உடனே கமருதீன் வந்து சொன்னார், இல்லை நீ வந்து தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னப்பா, நீ நிறுத்து, எனக்கு வேலையே கிடையாது, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, எனக்கு யாரும் இல்லை அப்படின்றது அந்த எமோஷனல் ட்ராமாவை நீ முதல்ல நிறுத்து. இதுப்பா எங்ககிட்ட காசே இல்லைப்பா, துணிக்கு கூட வந்து அப்படின்னு சொன்னது. அப்புறம் வந்து நீங்கள் தலையாக தானே பேசுகிறீங்க, நல்லா பேசுகிறீங்க தலை, சூப்பர் தலை, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னது. வா தலைவி இவ்வளோ நாளாக நீ எங்கே இருந்த அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கமருதீனை வச்சு செய்ன்னு செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. நீ பாவம் பார்க்குற ஆள்லாம் நான் கிடையாது. ஸோ இந்த 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயும் என்ன கேட்டால் ஸ்டார்டிங்கில் அவங்க பழகினது நார்மலாக தான் இருந்துச்சு. பார்த்துதான் நாங்கள் வந்து புண்ணியம் பெற்று இந்த வீட்டில் இருக்கிறோம் பாரு. ஃப்ளட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ப்ளஸ் அவங்கள அன்வான்டாக ஜெயிலில் இருந்தப்போ இவங்க அன்வான்டாக எடுத்து அவங்களோட ஹேண்ட் எடுத்து கிஸ் கொடுத்தது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு பொண்ணுக்கு அப்படி தான் பேடாக தான் ஃபீல் ஆகும். அதை வந்து எதர்ச்சியாக வந்து திவாகர்கிட்ட ஷேர் பண்ண போகிற திவாகருக்கும் கமருதீனுக்கும் முட்டிக்கும் பொழுது சம்மந்தமே இல்லாமல் அந்த குறியீடு விஷயத்தை கொண்டு வந்து போட்டு உடைச்ச மாதிரி, இங்கே நீ யாருன்னு தெரியும், நீ பெரிய விஷயத்தில் மாட்டிருக்க, உன்னை வா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே வெளியிலேருந்து வந்த சாண்ட்ராவும் பிரஜனும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்படி ஒரு பிரச்சனை வெளில போயிட்டு இருக்கு, நீங்களே பேசி தீர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். இதை ஒரு பாயிண்டாக எடுத்து வச்சு பேசினது கூட இல்லைங்க. இதை தூண்டி விட்டா பாருங்க அரோரான்னு ஒரு ஆள், கமருதீன் நீ ரொம்ப சாஃப்டான பையன்,
ரொம்ப இன்னசென்ட் ஃபெல்லோ, இப்படி ஒரு அக்யூசேஷன் உன் மேலே வைக்கிறாங்க, நீ தயவு செய்து போய் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணு, பேசிக்கோ, அதுக்கு ஒரு க்ளோஷர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மேடம் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விட்றது தான் வேலையே மேடம்க்கு. ஸோ அங்கே ஊற்றுனது மட்டும் கிடையாது, இங்கே பிரச்சனை நடக்கும்போது வந்து பெரிய பருப்பு மாதிரி வந்து பேசுனது யாருன்னா அரோரா தான். ஸோ இந்த கேடுகெட்ட வேலை, இந்த எச்ச வேலை, இந்த தேவையே இல்லாத ஆணியை புடுங்குற வேலை எதுக்கு அரோராவுக்குன்னே தெரியல. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எங்க ஒரு பொண்ணு 85 டேஸா இந்த ஒரு கம்ருதீன் பார்வதின்ற இந்த எமோஷனலுக்குள்ள ஒரு ப்ளே பண்ணி ட்ராவல் பண்ணி வருது. அதுக்கு சொம்பு மட்டும் இல்லைங்க, பெரிய பக்கெட்டு, குடம், அண்டா, குண்டா எல்லாம் தூக்குறாங்க இந்த விஜய் டிவியும் சேதுபதி சாரும். எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அது என்ன அந்த அளவுக்கு ரொம்ப சாதனையாக பண்ணிடுச்சிங்க வந்து அவ்வளோ பாயிண்ட் ஏங்க அந்த பொண்ணு பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் யோசிச்சு பேசுதில்ல. நான் அதுக்கு பெட் பண்ணுறேன், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது, ஒரு ஆர்கியூ பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேசுறதே கிடையாது, பேசவும் தெரியாது, அதுக்கு எதுவுமே வந்து ஃப்ளோலே போகாது. அப்போ வந்து பார்வதி வந்து திட்டிடுறாங்க, வாங்கிட்டு எனக்கு பேச விருப்பம் இல்லடா அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப கம்ருதீன் வந்து என்ன நீ அப்படி பேசிட்டியா, இரு உன்னை நான் அசிங்கப்படுத்துகிறேன், இரு உன்னை எந்தெந்த நீ இதெல்லாம் நான் உன்னை எடுத்துகிட்டு வந்து விடுறேன்ற மாதிரி திரும்ப வந்து இறங்கிட்டாரு. இறங்கி நீ 1000 பண்ணி என்ன வேணாலும் பண்ணி என்னை பேட்டச் பண்ணன்னு நீ சொன்னல, அது என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு, அதுக்கு நீ வந்து ஒரு க்ளோஷர் இப்போ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பாரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரு நீ பாவம் பார்த்து உன்னோட புண்ணியத்துலலாம் நான் இங்கே இருக்க கிடையாது, நீ என்ன அப்படி தேவையில்லாமல் பேசாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ருதீன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேணும்னே வந்து வாலண்டரியாக திரும்ப பேசுறது. உடனே என்னை வந்து அக்யூஸ் பண்ணியிருக்க, இது வந்து நீ க்ளோஷர் இதுவரையும் கொடுக்கவே இல்லை, நீ பேசி ஆகணும்னு திரும்பவும் அதை பொது சபைக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லு அப்படிங்கும்போது, இது தனிப்பட்ட விஷயம், நம்ம 2 பேரும் பேசுவோம், ஆல்ரெடி நான் பேசிட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன், அந்த டைமில் எனக்கு அப்படி தோணுச்சுன்னு சொன்னேன். ஸோ இதை வந்து திவா எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டு திவாகரன் தான் இதை பற்றி தேவையில்லாமல் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ தேவையில்லாமல் என்கிட்டலாம் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி ஓவராக ஹைப்பர் ஆகி பேசி தேவையில்லாமல் ஹவுஸில் உள்ள எல்லாரோட அமைதியும் பீஸ்ஃபுல்லையும் கெடுத்து, இதுதான் இந்த கம்ருதீன்றவன், இவன் 2 வாரத்திலேயே வெளில போக வேண்டியது. ஸோ இதை இப்படியே இழுத்து கொண்டு வந்து லவ் கண்டென்ட்னு ஒன்று மேக் பண்ணி ரொமான்டிக்கான ஒரு பர்சனை ரொம்ப ஹீரோ மெட்டீரியல்னு இவனே மேக் பண்ணி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணி இப்போ அந்த பிரச்சனை தான் இங்கே பொதுமேடை வரலும் வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் க்ளோஷர் வந்து எப்போவோ கொடுத்துட்டேன், திரும்ப எனக்கு அதில் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, நீ எப்படி என்னை வந்து பேட்டச் பண்ணுன்னு சொல்லுவேன். அரோரா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து கம்ருதீன்ட்ட நான் தான் சொன்னேன், இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களாமா, நீ வந்து பேசு, ஏன்னா இவரால் கண்டினியூஸாக பேச முடியல, அதனால் நீ வந்து பேச சப்போர்ட் பண்ணி எனக்கு அப்படின்னு சொன்னோடனே இவங்க, ஏன்னா பார்வதி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா, இப்போ தானே அந்த வன்மத்தெல்லாம் கொட்ட முடியும். உடனே எழுந்து வந்து இது பெரிய விஷயம், இது வந்து நீ வந்து க்ளோஷர் எடுத்துக்கோ, இன்னொன்று இது வெளியில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு தெரியாது, இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம்னு என்ன வேணாலும் அவங்க சொன்னாலுமே இதுக்கு சரியான ஒரு கிளாரிட்டி வந்து நீ எடுத்துக்கோ, பேட் டச்னா ஒரு பெரிய விஷயம், நீ க்ளோஷர் எடுத்துக்கோ, பட் இவங்களுக்குள்ள அதை பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களான்றது எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன ஆணிக்கு அப்புறம் நீ இங்கே வந்து பேசுகிறா பற்றி பேச வேண்டான்னு கடந்து போனவங்க தான் இருக்காங்க. எனக்கு அப்படி பேசியிருக்காங்களா பேசலையான்னு உன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்காம இங்கே வந்து ஆணி மாதிரி இங்கே நின்று வேணும்னே வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுமாமா பார்வதியை பற்றி அப்படின்னு மாதிரி சாண்ட்ரா வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. 1000 முறை இது க்ளோஷர் கொடுத்தாச்சு, ஏன் காது படவே நான் கேட்டிருக்கேன், திரும்ப இதையே பேசுனா என்ன பேசணும்னு சொல்லி 1000 வாட்டி எனக்கே காதில் விழுந்துடுச்சு. அவ சாரி ஹைப்பர் ஆகி செம்ம திட்டுலாங்க. ஸோ அதுக்கு பாரு சொல்கிறாங்க, கேமரா முன்னாடி இவ்வளோ கேவலமாக என்ன இப்படி கேவலமான பொண்ணுன்னு பேசுகிறேன், என் ஃபேமிலியை பற்றி பேசுகிறேன், எங்கள் அப்பாவோட டெத்தை பற்றி பேசுகிறேன், உனக்கு ஒரு அறிவே இல்லையா, இதுக்கு ஒரு ஃபினிஷிங்கே இல்லையா, கேவலமான கேரக்டர்லாம் சொல்லுவாரா, அதை நீங்கள் எல்லாருமே எப்போ வந்து என்ன பேசணும்னே தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா சொல்கிறாங்க, இப்போ இங்கே வந்து நீ பேசணும்னு தானே பேசுகிறா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சாண்ட்ரா கத்த போக அதாவது எமோஷன்ஸ் வந்து என்னோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ட்ரூவாக இருக்கிறதுனால தான் நான் அவன் கூட பழகணும்னு சொல்லி இவங்க ரொம்ப உடஞ்சி அழுதுட்டாங்க. அழுதோடனே நீ அவ்வளோ ஸ்கோர் பண்றியா, இருடி இப்போ நான் ஸ்கோர் பண்றத பாருடி அப்படின்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் அப்படியே கலட்டி வீசிட்டு, எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன்டா அப்படின்னு சொல்லி
இவங்க அப்படியே கத்துறாங்களாமா கம்ருதீன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இங்க பாரு சிரிக்கிறா பாரு, ஏன் அவ சீரியஸா மூஞ்ச வச்சிட்டு இருக்கா, சிரிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படியோ அப்படி இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனையா போகும்போது ஒரு முற்றுப்புள்ளி வச்சது யாரு அப்படின்னா இந்த வகையில பாராட்டுறது வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து இது எப்படி தான் பெரிய பிரச்சனையா போகும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் கரெக்டு தான். ஸோ அந்த நேரத்தில் நீ டச் பண்ண இப்போ ஒரு சுச்சுவேஷன் வருது, அந்த சுச்சுவேஷனில் ஒரு வேளை இவன் அப்படி தான் பண்ணியிருப்பானோன்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் வருது, அதை நான் பேட் டச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த வார்த்தைக்கு சாரி, பட் நீ என்ன பேட் டச் பண்ணல, பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னு நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முடிஞ்சிருச்சியா. எந்த பொண்ணா இருந்தாலும் அது கடுப்பா ஆகதாங்க செய்யும். ஓகே, இது வந்து பேசி லிவிங் ஏரியால முடிச்சாச்சு, இந்த பிரச்சனை வந்து முடிச்சாச்சு. சரி ஓகே, நான் சாரி ஆக்செப்ட் பண்ணேன், இதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் நான் எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து மீனவ சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன், ஸோ எனக்கு வந்து இந்த பிஆர் டீம் அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்பொழுது உடனே ஸ்டாப் பண்ணி வினோத் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா, நிறைய சாதிச்சிருக்காங்க, அதை திரும்ப திரும்ப சொல்லாத அப்படின்னா. இதை நம்ம 2 விஷயத்தில் பார்க்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு பிக் பாஸ் ஹவுஸில் ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு கம்யூனிட்டியை அடிக்கடி இந்த நேமை யூஸ் பண்ணி பேசுறது சரியான்னு கேட்டால் தப்பு தான். ஸோ கனி அடிக்கடி சொல்லியிருக்காங்க, இந்த விஷயம் இப்படி ஒரு கம்யூனிட்டிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, மீனவ சமுதாயத்துலேருந்துன்னா வந்துட்டீங்க, இனி இங்கே உங்களோட டேலண்ட்டை காட்டுங்க, திரும்ப அவங்கள இழுக்காதீங்க அப்படிங்கிறது. இது வந்து நான் அக்செப்டே பண்ண மாட்டேன். ஸோ எல்லாரும் தான் வராங்க, மனித சமுதாயத்தில் ஒவ்வொருத்தவங்க அவன் டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வரான். ஆனால் இந்த காலத்தில் 20th செஞ்சுரியில் வந்து நான் இந்த சமுதாயத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி நீ பெருமைப்படுறது சரிதாங்க. ஒரு முறை 2 முறைன்னா பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் இதையே திரும்ப தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி சொல்கிறது எதனால் என்னன்றது தெரியல. அப்போ அவங்களோட ஓட்டு மட்டும் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? வேற யாரோட சப்போர்ட்டும் வேண்டாமா உங்களுக்கு? அப்போ இந்த அதாவது என்னென்னா, அது பார்க்குறாரு இது பார்க்குறாருன்னு திவாகரை தூக்கி வெளில போடுவீங்களா? தன்னோடது தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு தான் பயங்கரமாக அந்த சமுதாயத்திலேருந்து வந்து அடிபட்டு பயங்கரமாக வளர்ந்து நிற்கிறேன்னு சொல்கிற சுபிக்ஷா வந்து பெரிய விஷயம் தப்பு கிடையாதாம்மா. ஸோ ஓகே, ஆக்செப்ட் பண்ணுவோம், வந்தது சந்தோஷம். இங்கே வந்து அடுத்த ஸ்டெப்பை போயேம்மா, அதையே ஏமா ஓதிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்னொன்று வினோத் வந்து அது சொன்னால் சொல்லிட்டு போகுதுன்னு விடாமல் அது சொல்றதை திரும்ப சொல்லாத அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தானே. நான் சொன்னேன் இது என்ன பண்ணுதுன்னா, நீங்க யாரும் என்ன சொல்லாதன்னு சொல்றதுக்கு நான் திரும்ப அதே தாங்க சொல்லுவேன்னு சொல்லி இது என்ன ஒரு போட்டியா நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமேலு கூப்பிட்டு கேட்குறாங்க, வினோத் வந்து விக்கல்ஸ் விக்ரம் நீ சொல்லு விக்ரம், நான் அப்படி சொல்லலை அப்படின்போது, இல்லை உங்கள் டோன் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சுபிக்ஷா சொல்ல, நான் அப்படி சொல்லலை, நான் நார்மலாக தான் சொன்னேன். உங்களோட சமுதாயத்துலேருந்து நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் முன்னேறி வந்திருக்காங்க, செஸ் சாம்பியன் ஆகியிருக்காங்க, ஒலிம்பிக் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் என்ன சொன்னார், இல்லை நீங்கள் சொன்ன மெத்தட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி தான் விக்ரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, ஸோ நீ வந்து அந்த மாதிரியே திரும்ப சொல்லாத, நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் சொல்ல போக வினோத் வந்து செம்மையா டென்ஷன் ஆகிட்டாரு. ஐயோ நீ யாரையா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அங்கங்கே ஒன்று சொல்லி போடுற அப்படின்னு சொன்னோடனே வாழைப்பழத்தில் அப்படி சொல்லிட்டு போகிறேன், நான் போனேன், சாரி எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ சாரி அப்பப்போ எல்லாத்தையும் பண்ணிடுற விக்ரம், அப்புறம் வந்து சாரின்னு கேட்டால் உனக்கு நான் என்ன சொல்லணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவர் கொடுத்த பதிலடியும் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்ருதீன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாரி நான் வந்து உன்ட்ட தனியாக பேசணும்னு சொல்லி பார்வதிகிட்ட போய் கேட்க போய் இப்போ என்னன்னா தலைவனுக்கு கண்டென்ட்டே கிடையாது, சரி அந்தாண்ட அரோரையவே அத்து விட்டாச்சு, இந்தாண்ட வினோத் மட்டும்தான், அவன் கூட எந்த கண்டென்ட்டும் கொடுக்க முடியாது. பார்வதியை நெருங்கி வந்தால் செருப்பாலே அடிப்பா, சாண்ட்ரா வந்து பிச்சு எடுத்துருவோன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து சாண்ட்ராவோட கண்ட்ரோலுக்கு பார்வதி போயிட்டதுனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாரி கேட்கணும் வந்து சாண்ட்ரா வந்து திரும்பவும் எத்தனை முறைடா திரும்ப வந்து சாரி கேட்பா அப்படின்னு சொல்லும்பொழுது, சொல்லிட்டீங்கல்ல அவ்வளோதான் விடுங்க, இதுக்கு மேலே நீங்கள் குறுக்கு வரீங்க. திவ்யா சொல்லுவாங்க, இது வந்து நீங்களே அசிங்கப்படுத்திட்டீங்க, பொது மேடையில் எடுத்துகிட்டு வந்து இது பேசக்கூடிய விஷயமே அவ்வளோ பெருசு கிடையாது அப்படின்னு சொன்னோடனே வினோத் சொல்லுவார், டே நீ யாரா முதல்ல எதுக்குடா இங்கே வர, அதான் பேசியாச்சு முடிச்சாச்சு, திரும்ப எதுக்குடா அதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கன்ஃபியூஷன் வந்து கம்ருதனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா எல்லா பழியும் இப்போ நம்ம மேலே விழுந்துருச்சு, நமக்கு ஓட்டே விழாது, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வினோத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு திரும்ப சபரியை கூப்பிட்டு அதே எக்ஸ்பிளனேஷனே சபரி கொடுத்து இதை வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஒட்டு கேட்ட சாண்ட்ராவும் அந்த இவங்க பார்வதியும்
நீ கேட்டல என்ன பேசுறது பாரு திரும்பவும் என்ன பேசுறான்னு, இவன் மேல தப்பு போயிடக்கூடாது, அப்ப நம்ம மேல தப்பு வரலாமா, என்ன பேசுறான் பாருன்னு சொல்லி சபரிகிட்ட கூப்பிட்டு, சபரி அங்கே வரும்பொழுது இந்த மாதிரி சபரி அப்படின்னும் போது இது எனக்காக ஒரே ஒரு டைம் இன்னொரு கிளாரிட்டி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இங்கே பாரு மச்சான் இந்த மாதிரி திரும்பவும் அரைச்சமாவே அரைச்சும் சரிடா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவான். அப்புறம் இதுதான் அவளோட தெளிவான பாயிண்ட். திரும்ப புரியலம்மா எனக்கு இதுல வந்து க்ளோஷர் கிடைக்கல, இதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, ஆனா இவன் அந்த ஃபீல்ல தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி வருவான். யாரா இவன் எங்க இருந்துடா இவனை பிடிச்சிங்கன்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் வந்து கடைசி தலை வந்து கம்ருதீன் தான் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்க மாற்றி அடிச்சுக்கிட்டது ரொம்ப கேவலமாக இருந்தது. இதில் விக்ரமோட உண்மையான முகம் வந்து வெளிப்பட்டது. இவ்வளோ கேவலமான ஒரு வெஞ்சன்ஸு, ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணுற மைண்டு, ஒரு வார்த்தை பிரயோகம் ஒரு பொது மேடையில் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் இவ்வளோ கேவலமாக ஒரு பெண்ணை வந்து இவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை சொல்லி ஒரு பெண்ணை வந்து நீ நாமினேட் பண்ணணுமா, நீ கேட்ட சுபிக்ஷாட்ட அவங்க பேசிட்டு இருக்கப்ப இடையில சம்மந்தமே இல்லாமல் போய் வாய் விட்டது, நீ சம்மந்தமே இல்லாமல் அப்படியே ஹைப்பராய் கத்தி பெரிய பிரளயமாக உண்டாக்குனது நீ. ஸோ திரும்ப வந்து அவங்க வந்து நீ பேசுகிறத நான் கேட்க முடியாதுன்னு சொன்னதும், இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக பேசலைங்க, பட் நான் பேசுகிறத கேட்கணும் அப்படின்னு சொன்னால், நீ வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த கிரியேட் பண்ணி விட்டு பிரச்சனையை உண்டு பண்ணி திரும்பி நான் பேசுகிறத நீ கேட்கணுன்னா எப்படி கேட்பாங்க? அதுக்கு இவ்வளோ ஒரு வல்கரான ஒரு வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ஒரு பொண்ணை வந்து திட்டணுமா என்னங்க, ஃப்ராடுன்னு சொல்லணுமா? எவ்வளோ கேவலமான ஒரு மைண்ட் செட்டு. கிளம்பு அந்த போச்சு கிளம்புன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ நாளாக அடக்கி வச்சிருந்த இவனோட வெஞ்சன்ஸ் வந்து இப்போ வெளில வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கேட்க மாட்டேன்னு மேல அவ்வளோ பழி போட்டு உள்ள போறாங்க. இப்படியெல்லாம் பேசவே கூடாது. அடுத்து வந்து பாரு வந்து கம்ருதீனை தான் சொல்கிறாங்க, நான் என்கிட்ட மன்றாடி கேட்டிருக்கேன், நான் அப்படி தப்பாக சொல்லடா என்னை மன்னிச்சிடறான்னு சொன்னால் திரும்ப எடுத்துகிட்டு வந்து என்னோட ஃபீலிங்ஸ் கூட ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஃபீலிங்ஸில் அவர் விளையாண்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட்டு அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த முடிஞ்சிருச்சு, திரும்பவும் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீ வந்து அவளை வந்து அவளோட பொசசிவை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம 2 பேரும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னோட எமோஷன்ஸ் கூட 2 பேரும் ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றது கரெக்டாக அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரோரா சொல்கிறாங்க, பார்வோட ஃபீலிங்ஸில் நான் என்றைக்குமே வந்து விளையாடணும்னு நான் நினச்சதே இல்லை, அவன் வந்து லவ் பண்ணுறியா அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் இல்லைன்னு தான் சொன்னான், அவங்களோட ஃபீலிங்ஸில் நான் விளையாடவே கிடையாது. அப்போது ஏதாவது கருத்து கேட்டோம்னா அதை வந்து உட்காந்து பேசு அப்படின்னு சொன்னா எதுவும் அதுக்கு வந்து ரிப்ளை சரியா வர. ஜென்யூன் அஃபெக்ஷன் ஆன் போத் சைடு. பார்வதி வந்து கம்ருதீன்கிட்ட சொல்லியிருக்காங்க, டே இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, ரொம்ப க்ளோஸாக போகாத, அது பிரச்சனையை உண்டு பண்ணும், இன்னொன்று எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், பட் அவன் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து நான் வந்து அரோராட்டையும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி க்ளோஸ் ஆகாத, அது வந்து அவளை ஹர்ட் பண்ணுதுன்னு சொல்லும்பொழுது என்னால் அப்படி தான் பழக முடியும், விருப்பம் இருந்தால் பழகலைன்னா கிளம்பு, நான் வந்து என்னோட வினுக்குட்டி கூட பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது தேவையில்லாத ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வந்து ரொம்ப அவள் பொசசிவ் ஆகுறான்ற ஒரே காரணத்துக்காக என் கூட க்ளோஸ் ஆகி அவளை இரிட்டேட் பண்ணோன்னே நிறைய விஷயம் பண்ணது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் பகிரங்கமாக ஒத்துக்கிறாரு. ஏன்டா இப்படி என் கண்மணி எல்லாம் பண்ண எனக்கு காண்டாகுதுறான்ட்டு. ஆனால் அரோரா வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுது. அது எப்படியாப்பட்ட விஷ பாட்டில் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து கம்ருதீனை தான் நாமினேட் பண்ணுறாங்க. பேசி சால்வ் பண்ணி திரும்ப இந்த பிரச்சனை ஆரம்பித்தது என்னால் தான், க்ளோஷர் கிடைச்சிருச்சு, திரும்பவும் அதே அந்த பழைய ரெக்கார்டே ஓட்டுறது வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓட்டுன்னு சொல்லும்போது இவ்வளோ தூரம் அவரோட கேம். சுபிக்ஷா வந்து வினோத்தை தான் சொல்கிறாங்க, ஏன்னா நான் வந்து மீனவ சமுதாயத்துலேருந்து வந்திருக்கேன், என்னை வந்து அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு இவர் சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. திவ்யா வந்து யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னா விக்ரமையும் சுபிக்ஷாவையும் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. செம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து சொன்னாங்க. அவங்க முகத்தரையை உடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரூல்ஸுன்றது மற்றவங்களுக்கு தான், இவங்களுக்கு கிடையாது. அது மாதிரி கிரிட்டிசைஸ் ஒருத்தவங்க சொன்னால் அதை ஆக்செப்ட் பண்ணுறதும் கிடையவே கிடையாது. அது கிரிட்டிசைஸ் பண்ணால் மற்றவங்களாம் ஈஸியாக எடுத்துக்கணும், பட் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மைக்கை போடு, அதை போடு, இதை போடுன்னு சொல்லி எல்லா ரூல்ஸையும் சொல்லுவாங்க, பட் இவங்களே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது யாருன்னா சுபிக்ஷா தான் அப்படின்னு சொல்லி சூப்பராக சொன்னாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் தான் நாமினேட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் மட்டும்தான் பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன், நான் மட்டும்தான் பிக் பாஸை மதிக்கிறேன், 5 வீக்காக நாமினேஷனே ஆகாமல் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டு வேற எந்த வேலையுமே செய்யாமல் தப்பிச்சு வந்த விக்ரம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா,
ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கத்துனா மட்டும்தான் அதற்கு ஒரு தெளிவான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு இப்போ வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி என்ன அப்படின்னா ஆனா வினோத் கையை வந்து நகர்த்தி வச்சதுனால கை வந்து அந்த அதாவது அந்த வுட்ல இருந்து எடுத்துட்டதுனால அவரை வந்து இறக்கிட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் சபரி அதே மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க. கை எடுத்துட்டீங்க. இந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் டாஸ்கில் ஜெயிச்சது யார் அப்படின்னா சுபிக்ஷா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி மேஜர் கண்டென்ட் வந்து பார்வதிக்கும் அரோராவுக்கும் கம்ருதனுக்கும் நடந்தது. ப்ளஸ் சாண்ட்ரா வந்து இது ரொம்ப அழகாக கையாண்டாங்க. விக்கல்ஸ் விக்ரம் இதுக்கு நல்ல சொல்யூஷன் சொன்னார். ஸோ திவ்யாவுக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் நடந்த அந்த போர், அது வினோத்துக்கும் சுபிக்ஷாவுக்கும் நடந்த அந்த வார், ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நாளைக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் காய். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபாலோவிங் மீ. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ ஷார்ட் டேர்ம் பீரியட்லேயே இவ்வளோ ஃபாலோவர்ஸ், ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். தேங்க்யூ.